நேஷனல் ஹெரால்ட் வழக்கு தொடர்பான விசாரணைக்காக டெல்லி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி ஆஜராகியுள்ளார். சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி இயக்குநர்களாக உள்ள நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகையின் பதிப்பு நிறுவனம் மூலம் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக வழக்கு தொடரப்பட்டது. அது தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகுமாறு இருவருக்கும் அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்நிலையில் விசாரணைக்கு ஆஜராவதற்கு முன்பாக ராகுல் காந்தி தனது தங்கை பிரியங்கா காந்தியுடன் டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திற்கு வந்தார். அங்கு கூடியிருந்த மூத்த தலைவர்களுடன் சிறிது நேரம் ஆலோசனை நடத்தினார். பின்பு ராகுல் மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோர் நடந்தே அமலாக்கத்துறை அலுவலகத்தை நோக்கி புறப்பட்டனர். அங்கு குவிந்திருந்த ஏராளமான தொண்டர்களும் பேரணியாக சென்றனர். அப்போது ராகுல் காந்திக்கு ஆதரவாகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். பேரணிக்கு அனுமதி இல்லாத நிலையில் போலீசார் தடுப்புகளை வைத்து பாதையை அடைத்ததால் ராகுல் காந்தி காரில் ஏறி அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்றார். ராகுல் காந்தி அமலாக்கத்துறை அலுவலகத்தை சென்றடைந்த நிலையில் காங்கிரஸ் தொண்டர்கள் ஏராளமானோர் அங்கு குவிந்தனர். தடுப்புகளை அமைத்து போலீசார் அவர்களை தடுத்தும் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். பலமுறை அறிவுறுத்தியும் போராட்டக்காரர்கள் கலைந்து செல்லாததால் போலீசார் அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி சாலையில் இருந்து அப்புறப்படுத்தி கைது செய்தனர். ராகுல் காந்தியிடம் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. राहुल गांधी जिंदाबाद जिंदाबाद राहुल गांधी முன்னதாக ராகுல் காந்திக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியதை கண்டித்து காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்திலிருந்து அமலாக்கத்துறை அலுவலகம் வரை காங்கிரஸ் தொண்டர்கள் பேரணியாக செல்ல முயன்றனர். அனுமதியின்றி பேரணியாக செல்ல முயன்றதால் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இதனிடையே ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட் உள்ளிட்ட மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் மத்திய அரசை கண்டித்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனிடையே மத்திய அரசை கண்டித்து பெங்களூருவிலும் காங்கிரஸ் தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராகுல் காந்திக்கு ஆதரவாகவும் மத்திய அரசை கண்டித்தும் பதாகைகளை ஏந்தி போராட்டக்காரர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இதேபோன்று ஜம்மு காஷ்மீரிலும் காங்கிரஸ் தொண்டர்கள் சாலையில் அமர்ந்து மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விசாரணை அமைப்புகள் மத்திய அரசின் கைப்பாவைகளாக உள்ளன என்றும் குற்றம் சாட்டினர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் காங்கிரஸ் கொடியை ஏந்தியவாறு ராகுல் காந்திக்கு ஆதரவாக அக்கட்சி தொண்டர்கள் பேரணியாக சென்றனர். சிமெண்ட் விலை உயர்வு காரணமாக நாமக்கல்லில் ஹாலோ பிளாக் கல் சிமெண்ட் செங்கல் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இத்தொழிலை மீட்டெடுக்க அரசு மானியம் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் காவிரி ஆறு பாயும் பரமத்தி வேலூர் பகுதியில் சிமெண்ட் குழாய், சிமெண்ட் செங்கல், ஹாலோ பிளாக் கல் தயாரிப்பு தொழில் பிரதானமாக விளங்குகிறது. நல்ல தண்ணீர் கலந்து தயாரிக்கப்படுவதால் இங்குள்ள ஹாலோ பிளாக் கல்லிற்கு வெளி மாவட்டங்கள் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலும் நல்ல வரவேற்பு உள்ளது. தொடக்கத்தில் பரமத்தி வேலூரில் 2-3 கம்பெனிகள் செயல்பட்ட நிலையில் தற்போது 35க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இயங்குகின்றன. இதை நம்பி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். இந்த மண், கிரஷர் மண், ஆற்று மண் எல்லாம் போட்டுங்க கலந்துங்க கிரைனில் அரைச்சிங்க. அப்புறமேல அது அடியில் கெமிக்கல் ஊற்றிங்க வாட்டர் ப்ரூஃப் பவுடரெல்லாம் போட்டு தயாரிக்கிறோங்க. மில்லர் கலவைக்கு கிரஷர் மண் போட்டு அதுக்கும் ஆற்று மண் போடுவோங்க. 24 மணி நேரம் இருக்கணுங்க. இருந்துங்க காலையில் பிரித்து வச்சுருவோங்க. கலருக்கு மெடிசின் போட்டுங்க அடிச்சிட்ருக்குறோங்க. பரமத்தி வேலூரில் விவசாயத்திற்கு மாற்றுத் தொழிலாகவும் சிமெண்ட் செங்கல் தயாரிப்பு தொழில் விளங்குகிறது. இதுவே பலரின் வாழ்வாதாரமாகவும் உள்ளது. நல்ல ஊதியம் கிடைப்பதால் இத்தொழிலில் விரும்பி ஈடுபடும் நிலையும் உருவாகி உள்ளது. சம்பளம் 450 ரூபா தர்றாங்க. இந்த தொழில் நல்லா இருக்குதுங்க. விவசாயம் ஒன்றும் சரியில்லைங்க. மழை வந்தால் தானே விவசாயம். வீடுகளின் முற்றம், பெட்ரோல் நிலையங்கள், வணிக வளாகங்களில் தரையில் பதிப்பதற்கான சிமெண்ட் செங்கல் வாங்க பரமத்தி வேலூருக்கு வாடிக்கையாளர்கள் செல்கின்றனர்.
சாலைகளில் பதிப்பதற்காகவும் அரசிடம் இருந்து ஆர்டர்கள் வருவதாக உற்பத்தியாளர்கள் கூறுகின்றனர். மேலும் கூட்டு குடிநீர் திட்டம் உள்ளிட்டவற்றிற்காகவும் தண்ணீர் குழாய்களுக்கான தேவை நிலவுகிறது. ஹாலோ பிளாக் கல் உற்பத்தி வளர்ச்சி பாதையில் சென்ற நிலையில் சிமெண்ட் விலை உயர்வு போன்ற காரணத்தால் இத்தொழில் அழிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். அத்துடன் மூலப்பொருட்களான ஜல்லி, ரசாயனம், மணல் உள்ளிட்டவற்றின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் கோரியுள்ளனர். இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிமெண்ட் விலை ஏறிச்சுங்க. ஒரு மூட்டைக்கு 70 ரூபா 80 ரூபா ஏற்றிட்டாங்க. இப்படி ஏற்றிட்டு இருக்கும்போது நம்மளால் இந்த தொழிலும் சரியாக பண்ண முடியலைங்க. இப்போ நம்மளை நம்பி வந்தவங்களுக்கும் வேலை கொடுக்க முடியலைங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டி இந்த மாதிரியெல்லாம் போட்டு நம்மளை தொழில் பண்ண முடியாமல் பண்ணிடுறாங்க. இந்த அரசு பார்த்திங்கன்னா நமக்கு இதுக்கு தேவையான மானியத்தை கொஞ்சம் பேங்க்லையோ இல்லையோ எதையோ ஒன்று சிறு தொழிலில் கொண்டு போய் நமக்கு பேங்க் உதவி பண்ணாங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பரமத்தி வேலூரில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக உள்ள ஹாலோ பிளாக் கல் உற்பத்தியில் ஈடுபடும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை காக்க அரசு முன்வருமா? நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நாமக்கல்லில் இருந்து செய்தியாளர் ரவிக்குமார்.